இப்போ அடுத்து நம்ம 6வது சம்மை பார்க்கலாம். 6வது சம்மு கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏ பி சிலாம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னென்னா ஏ வந்து எக்ஸு இந்த பக்கமாக குறியீடை போட்டு 2 போட்டிருக்காங்க. அப்படின்னா 2க்கு உள்ள நம்பர் 2க்குள்ள நம்பர் 2 போடக்கூடாது, ஏன்னா இதுக்கு கீழே கோடு இல்லை. அதனால நம்ம 2க்குள்ளே இருக்க நம்பர் போடணும், ஆனால் 2 போடக்கூடாது. 2க்குள்ளே என்ன நம்பர் இருக்குது? 0 1 இருக்கா? அதுதான் ஆன்சர் ஏவோடது. 6th சம்மு ஏ ஈக்குவல் 0 1 2 போடக்கூடாது, ஏன்னா இதுக்குள்ளே அதை இப்படி மட்டும்தான் போட்டிருக்காங்க. அது கீழே கோடு கிடையாது. கோடு இருந்துச்சுன்னா 2வையும் சேர்த்து நம்ம எழுதிக்கணும். அடுத்து பியில் பாருங்கள், 1 இந்த கோடு இருக்குது, 1க்கு மேலே 4க்குள்ளே 1க்கு மேலே இருக்கிறதுல 1 போடக்கூடாது, ஏன்னா கீழே கோடு இல்லை. அப்புறம் எக்ஸ் அதுக்குள்ளே நம்ம போடுற நம்பரு இப்படி போட்டு 4க்குள்ளே கீழே கோடு இருக்குன்னா நம்ம 4 சேர்த்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? பி ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 1 அந்த கீழே கோடு இல்லை, அதனால் 1 சேர்க்கக்கூடாது. 2 3 4க்கு பக்கத்தில் இந்த கோடு இருக்குது, அதனால் 4 சேர்த்துக்கணும். ஓகேவா? சி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3 5. ஓகேவா? இப்போது கொஸ்டின் என்ன? மற்றபடி நம்ம அப்போ வழக்கம் போல் அதை செஞ்ச ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? இது திருப்பி அதில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு மெத்தட்னால அது ஒரு சம்மு இது ஒரு சம்மாக வருது. நமக்கு அதில் கொடுத்துருவாங்க, நம்ம இது பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம பிஏயும் பிஏ கண்டுபிடிச்சி நம்ம எழுதுகிற சம்மாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்வோம். பி யூனியன் சி. பி யூனியன் சிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிஏயும் சியையும் எடுத்து எழுதிடுங்க. 2 3 4 யூனியன். இது ஒரு ஸ்டெப்பாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதும் போது அதுக்கு அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே எடுத்து எழுதிடணும். எழுதும் போது தான் நம்ம சேர்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சி வந்து 3 5. பி யூனியன் சி கண்டுபிடிங்க பார்ப்போம். 2 3 4 3 இங்கே எழுதிட்டா, அதனால் எழுத தேவையான இதில் 5 யூனியன் சி. இப்போது அடுத்து என்னது? ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் ஏ என்ன? 0 1 இன்ட்டு பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சோம்? 2 3 4 5. ஓகேவா? ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் அதே மாதிரி தான் முன்னாடி போடோம்னா ஃபஸ்ட்டு அது செகண்ட் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த செகண்ட் இங்கே அடுத்து 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இந்த சைடு ஈக்குவலுக்கு இங்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிருவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஏ என்ன இருக்குது? 0 1 இன்ட்டு பி என்ன? 2 3 4 2 3 4. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி தான். இங்கே 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 இது உங்களுக்கு தெரியுன்றக்காண்டி நான் இது லைன் மாதிரி போட்டு காட்டுறேன். நீங்கள் அதில் எழுதணும் அவசியம் இல்லை, பார்த்து எழுதிக்கலாம். 0 2 0 3 0 4 அடுத்து 1 2 1 3
1 4. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கும்? ப்ராக்கெட் உள்ளது ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ என்ன இருக்குது? 0 1 இன்ட்டு சி என்ன இருக்குது? 3 5. ஓகேவா? ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு 0 3. ஓகேவா? அடுத்து 0 5. அடுத்து 1 3 1 5. 0லேருந்து 3 0லேருந்து 5 1லேருந்து 3 1லேருந்து 5. ஓகேவா? 0 3 0 5 1 3 1 5. ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சாச்சா? இது என்ன? ஏ பி இன்ட்டு பி ஏ இன்ட்டு சி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? யூனியன் பண்ணால் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதிடுவோமா? ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. இப்போது இது ரெண்டையுமே எடுத்து எழுதுங்க, அப்போ தான் வந்து அது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். 0 2 0 3 0 4 1 2. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டெப்பு நிறையா எழுதுவோம். நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வாங்கி எழுதுவோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து நான் ஸ்கூல் படிக்க நடந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், எழுதிக்கிட்டே நான் சொல்கிறேன். எப்போவும் அதாவது நம்ம நிறையா பேப்பர் எழுதுறது யார் முதல்ல நிறையா பேப்பர் எழுதுறது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள எழுதுறது எழுத்தெல்லாம் நல்லா பெருசாக எழுதி எக்ஸ்ட்ரா பேப்பர் அடிக்கடி வாங்கிக்கிட்டே இருப்போம். ஒரு தடவைலாம் ஒரு மேக்ஸ் சார் பார்த்துட்டு, என்னடா இப்படி எழுதிக்கிட்டு இருக்க, குறைச்சி எழுதுறா அப்படின்லாம் சொல்லி சத்தம் போட்டார். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் நான் 10வது படிக்கும்போது. இப்போது ஏ இன்ட்டு பி எழுதிட்டேன். 2 3 0 4 திரும்ப ஒரு செகண்ட் இங்கே எழுதிருக்கேன் பேலன்ஸ் எழுதி. ஏ இன்ட்டு சி எழுதிடலாமா? பேசிக்கிட்டே எழுதுனா தப்பாக எழுதிடுவேன். 0 5 1 3. அதுக்காக எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ எழுதும்போது நமக்கு நிறையா ஸ்டெப்பு வரும்ல, ஸ்டெப்பாக அடுத்தடுத்து. அதே மாதிரி இந்த ஈக்குவல்ட்டை வந்து பாதி பேர் வந்து ஈக்குவல்ட்டை போட்டு இங்கிட்டு இருக்கிறத எழுத மாட்டாங்க, இங்கிட்டு இருக்கிறத எழுதிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்ம பழக்கத்துக்கு வரும். இந்த ஆன்சர் திடீர்னு பார்த்து ஈக்குவல்ட்டை போட்டு எழுதியிருப்பீங்க. இப்போ இது எதுக்குரிய ஆன்சர் அப்படின்னு தெரியாமல் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்போ நம்ம எடுத்து எழுதுகிறோம் பார்த்துருக்கீங்களா? ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு பி எதில் இருக்குது? வரிசையாக பார்த்தீங்கன்னா நம்பர் தான் இருக்கும், எதில் இருக்குதுன்னு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம அதை எடுத்து எழுதுறோம் ஏ இன்ட்டு பி. உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு நம்ம வச்சுக்கிறணும். இப்போ நம்ம எழுதிக்கிட்டு வர மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா? ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. 0 2 0 3 0 4 1 2 3. யூனியன்னா என்ன? எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுறது தானே, அதில் இல்லாததை எழுதிக்கணும். இப்போ 0 2 அதில் இருக்கா? அப்போ எழுத 0 3 அதில் இருக்கா? எழுத வேண்டியதில்லை. 0 4 அதில் இருக்கா? எழுத வேண்டியதில்லை. 1 2 அதில் இருக்கா? எழுத வேண்டியதில்லை. 1 3 1 3 பார்த்தீங்களா? 1 3 வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதில் வெறும் 4 நம்பர் தானே இருக்குது. இப்போ 0 3 எழுதியாச்சு, 0 5 எழுதலை, அப்போ 0 5 எழுதிக்கணும். 1 3 இருக்குது, 1 5 இல்லை, 1 5 எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சரு இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். LHS இது RHS. இப்போது 0 2 இருக்கா? 0 3 இருக்கா? 0 4 இருக்கா? 0 5 இருக்கா? 1 2 இருக்கா? 1 3 இருக்கா? அடுத்து 1 4 இருக்கா?
அடுத்து 1 5 இருக்கா, எல்லாமே அண்டர்லைன் பண்ணிட்டேன்ல. இது ஏன் அண்டர்லைன் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அண்டர்லைன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும் போது அண்டர்லைன் பண்ணணும் தேவையில்லை, எடுத்து எழுதிட்டிங்கன்னா சரியாயிடும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த சம்முக்கு நம்ம போவோம்.